அன்புள்ள நண்பர்களே, தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். டாக்டர் அம்பேத்கர் இந்த நூலை அவருடைய வாழ்நாளின் இறுதி பகுதியில் தான் எழுதினார் என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கு. அவருக்கு பௌத்தம் குறித்து வெகு காலமாகவே ஒரு நல் மதிப்பு என்பது இருந்து வந்தது என்பதற்கு அவருடைய வாழ்க்கையில், அவருடைய ஏனைய எழுத்துக்களில் அறிகுறிகள் இருக்கின்றன. இருந்தாலும் ஒரு மதத்துக்கு மாறுவது என்னும் பொழுது அவர் எந்த மதத்துக்கு மாறுவது என்பதனை பரிசீலித்திருக்கின்றார். சீக்கிய மதத்துக்கு மாறலாம் என்று நினைத்து சீக்கிய மதத்தில் இருக்கின்ற தலித் மக்களோடு, தலித் தலைவர்களோடு, மற்றவர்களோடும் அவர் அங்கு பேசிய பொழுது அவர்கள் அப்படியெல்லாம் சீக்கிய மதம் என்பது ஜாதியை ஒழித்த ஒன்றாக இல்லை, நிச்சயமாக இந்து மதத்தை காட்டிலும் இந்த ஜாதி விஷயத்தில் சீக்கிய மதம் முன்னேறிய ஒன்றுதான் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. சீக்கிய மத குருக்கள் பெரும்பான்மையினர் எல்லா சாதிகளிலும் இருந்து வந்திருக்கின்றார்கள் என்பதனால் அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. இந்து மதத்தை விட சீக்கிய மதம் ஜாதிய விவகாரத்தில் மிகுந்த சமத்துவமும் சமதர்மமும் வேண்டுகின்ற மதம் என்பதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. இருந்தாலும் அது ஜாதியை முழுமையாக ஒழித்து விட்டதாக சொல்ல முடியாது. அது மட்டுமல்லாது முழுமையான பகுத்தறிவு பூர்வமான கருத்துக்களை கொண்டது என்பதையும் கூற முடியாது என்பதை எல்லாம் அவர் சொல்லியதற்கு பிறகுதான் அவர் பௌத்தத்துக்கு தழுவுவதற்கு முற்பட்டார். அவருக்கு பௌத்தத்தின் மீது ஒரு நல்ல மதிப்பும் மரியாதையும் இருந்தது போல இடதுசாரிகள் பலருக்கும் இருந்தது என்பதனையும் போன முறை நாம் பார்த்தோம். அது சிங்காரவேலர் அவர்கள்தான் இலங்கையிலிருந்து அநாகரிக தர்மபாலா என்ற அந்த பௌத்த மத தலைவரை இந்தியாவுக்கு வர செய்து அவரை கொண்டு சென்னையில் கெனட் ஒரு புத்த பீடத்தை நிறுவியதோடு அந்த அநாகரிக தர்மபாலா வட இந்திய பகுதிகளுக்கு சென்று பௌத்த தலங்களில், புத்தரின் வாழ்க்கையோடு நெருங்கிய தொடர்புடைய தலங்களில் எல்லாம் புத்த மதத்தை இன்றைக்கும் போற்றக்கூடியதாக, இன்றைக்கும் நினைவுபடுத்தக்கூடியதாக அந்த பகுதிகளில் நினைவு இல்லங்கள் போன்றவற்றை ஆரம்பித்து வைத்தவர் அநாகரிக தர்மபாலா என்றால் அதற்கு வழிகாட்டியவர், அதற்கு துணை புரிந்தவர், இதனை ஆரம்பித்து வைத்தவர் என்று சிங்காரவேலர் அவர்களைத்தான் சொல்ல வேண்டும். அநாகரிக தர்மபாலா பிறகு சிங்கள இன வெறி கொண்ட கருத்துக்களுக்கு ஆதரவளிப்பவராகலாம் மாறிப்போனார். அது வேறு கதை, அது அதற்குள் செல்ல வேண்டியதில்லை. சிங்காரவேலரை போல எம்என் ராய் அம்பேத்கர் பௌத்தம் பற்றி எழுதுவதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்பே அவர் பௌத்தத்தை பற்றி மிகவும் சிறப்பித்து மிகவும் மரியாதையோடும் மதிப்போடும் எழுதியது இன்றைக்கும் இருக்கிறது. இவர்களுக்கெல்லாம் மேலாக மார்க்சும் ஏங்கல்ஸுமே பௌத்தம் குறித்தும், பௌத்தத்தினுடைய இந்த நடைமுறை தியான முறைப்பாடுகள் குறித்தும், பௌத்தத்தினுடைய இயங்கியல் குறித்தும், அவர்களுடைய முரணியக்கம் டயலெக்டிக்ஸ் குறித்தும் சிறப்பாக எழுதியிருக்கின்றார்கள். பௌத்தத்தை ஐரோப்பாவுக்கு கொண்டு சென்ற பேராசிரியர் அவர்கள் மார்க்சினுடைய மிக நெருங்கிய நண்பர். அவருடைய பெயர் கால் கோப்பன் ஒரு பேராசிரியர், தத்துவத்துறையின் பேராசிரியர். அவர்தான் முதன்முறையாக ஐரோப்பாவில் பௌத்தத்தை அறிவுபூர்வமாக அறிமுகம் செய்தவர். அவர் பௌத்தம் குறித்து ஒரு பெரிய 2 வால்யூம் வரக்கூடிய ஒரு நூலை எழுதினார். அதன் மூலம்தான் பௌத்தத்தின் சிறப்புகள் பல ஆண்டுகள் கழித்து, அதற்கு முன்பே பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு அல்லது 1000 ஆண்டுகளுக்கு முன்பு பௌத்தம் கிரேக்கத்துக்கெல்லாம் சென்று இருக்கிறது என்பது உண்மையதான் என்றாலும் கூட நவீன காலத்தில் பௌத்தத்தை மார்க்சினுடைய நெருங்கிய நண்பரும், இவர் பல்கலைக்கழகத்தில் படித்த பொழுது அப்பொழுதே அந்த பல்கலைக்கழகத்தில் இவரை மார்க்சுக்கு மூத்த நண்பராகவும் பிறகு அங்கு பேராசிரியராகவும் பணிபுரிந்த கால் கோப்பன் அவர்கள்
மார்க்சுக்கு அவருடைய நூல் 2 வால்யூமை பரிசீலித்திருக்கிறார். அதனை படித்திருக்கிறார் என்பது பிறகு தெரிய வருகிறது. அதுவல்லாமல் அவர் கூறும் அந்த பௌத்தம் கூறும் தியான முறைப்பாடுகள் எனக்கு மிகுந்த பலன் அளித்தன, ஆனால் நான் அதனை தொடர முடியவில்லை என்பது போல மார்க்ஸ் எழுதியிருப்பதையும் நாம் பார்த்தோம். ஸோ அம்பேத்கர் அவர்களுக்கு ஒரு தேர்ந்த பகுத்தறிவாதி, அறிவியலுக்கு மாறான எதையும் நம்புவதற்கு தயாராக இல்லாத அவருக்கு பௌத்தம் மேல் ஒரு பிடிப்பு வந்ததற்கும் மதிப்பும் மரியாதையும் வந்ததற்கும் ஒன்றும் பெரிய வியப்பு எதுவும் இல்லை, அதில் எதுவும் வியப்பு எதுவும் இல்லை. இன்றைக்கு பார்த்தாலும் பௌத்தத்தினுடைய கருத்துக்கள், அதனுடைய தத்துவார்த்த பின்னணி போன்றவற்றை பார்க்கும் பொழுது நமக்கே அதன் மீது மதிப்பும் மரியாதையும் இருப்பது என்பதுதான் யதார்த்தமாக இருக்கின்றது. அதை குறித்து அவர் எழுதும் பொழுதே அவர் சில கேவியட் என்பார்கள் அல்லவா, அதுபோல அது குறித்து சில அது நுழைவதற்கு முன்பே சில எச்சரிக்கை மணிகளை அவர் அடித்திருக்கிறார் என்பதனை அவருடைய அந்த முன்னுரையிலேயே பார்க்க முடியும். ஏனென்றால் பௌத்தம் எது, பௌத்தத்தின் கருத்து என்ன என்பதற்கு பல பல கதைகள், பல வெர்ஷன் என்பார்கள் அல்வா, அதுபோல பல்வேறு பள்ளிகள் பௌத்தம் குறித்து வெவ்வேறு கருத்துக்களை பேசி வருகின்றன என்பதனை நாம் நன்கு அறிவோம். எனவே சில முன் எச்சரிக்கைகளை தர வேண்டிய அவசியம் அம்பேத்கருக்கும் இருந்தது. அதுதான் அவரை தந்திருக்கின்றார். அவர் தவிர பௌத்தம் குறித்து மிகவும் நுணுகி ஆய்வு செய்த டிபி சட்டோபாத்தியார், தேவி பிரசாத் சட்டோபாத்தியாயா அவர்கள், டிடி கோசாம்பி, டிடி கோசாம்பியின் தந்தையாரான தர்மேந்திர தாமோதர் கோசாம்பி போன்றவர்கள் எல்லாமும் கூட பௌத்தம் இந்து மதத்தினுடைய கருத்துக்களை உள்வாங்கி அல்லது இந்து மதத்திலிருந்து சென்றவர்கள் தர்மானந்த கோசாம்பி அவர்கள் எல்லோருமே அதனை பதிவு செய்திருக்கின்றார்கள். தர்மானந்த கோசாம்பி அவர்கள் எழுதி காஸ்ட்ரி ஸ்ரீயால் மொழிபெயர்க்கப்பட்டு பகவான் புத்தர் என்ற நூல் நீங்கள் யாரும் படிக்கவில்லை என்றால் கட்டாயமாக நீங்கள் அதனை படிக்க வேண்டும். பௌத்தம் பற்றி அறிந்து கொள்வதற்கு முதல் நூலாக அதனை படிப்பது மிகவும் நல்லது என்று நான் கருதுகின்றேன். அவரும் சரி, அவருடைய மகனான டிடி கோசாம்பியும் சரி, தேவி பிரசாத் சட்டோபாத்தியா அவர்களும் பௌத்தத்தின் உண்மையான ஆதி கருத்துக்கள் எப்படி இந்து மதத்தினுடைய கருத்துக்கள் சென்று அதனை சீரழித்தன என்பதனை மிகவும் வருத்தத்தோடும் மிகுந்த ஆதங்கத்தோடும் அதனை எழுதியிருப்பதை நாம் பார்க்க முடியும். டிபி சட்டோபாத்தியா அவர்கள் இங்கு தமிழக பகுதிகளிலிருந்து சென்ற நாகார்ஜுனரும் தட்சசீலத்திலிருந்து வந்த அஷ்டாங்கா என்ற ஒரு பௌத்த துறை, இவர்கள் 2 பேருமே இந்து மதத்தில் பிராமணிய கருத்தாக்கங்களை உள்வாங்கியவர்களாக இருந்தார்கள். அந்த பிராமணிய கருத்தாக்கங்களை கொண்டு போய் பௌத்தத்தினுடைய ஆதி கருத்துக்களோடு ஒன்று கலந்துதான் பௌத்தம் கொஞ்சம் கருத்து முதல்வாத போக்குகளை எல்லாம் கொண்டதாக பிற்கால பௌத்தமான மகாயானம் போன்றவை எல்லாம் சீரழிந்தது என்பதனை அவரும் எழுதியிருக்கின்றார். அதனால் பௌத்தத்துக்குள் நுழையும் முன்பே பௌத்தத்தை நமக்கெல்லாம் ரெக்கமெண்ட் பண்றது, அதாவது பரிந்துரைப்பதற்கு முன்பே அம்பேத்கர் அவர்களும் சில முன் எச்சரிக்கைகளை தந்து விடுகிறார். பௌத்தம் குறித்து இருக்கும் கருத்துக்கள் என்ன, நிலவும் கருத்துக்கள் என்ன என்பதனை நான் இங்கு எழுதுகிறேன். அவற்றில் பல சரிதானா இல்லையா என்பது விவாதத்துக்குரியதுதான். இருந்தாலும் ஒரு விவாதத்துக்கு உரிய ஒரு பொருளாக நான் அதனை முன்வைக்கிறேன் என்றுதான் அவர் கூறுகின்றார். எனவே பௌத்தம் கூறி இருக்கும் கதைகள் அனைத்தும் அம்பேத்கருக்கு ஏற்புடையது என்று நாம் கருத வேண்டியதில்லை. அவ்வாறு இல்லை என்பதற்கு அந்த நூலில் படித்தீர்கள் என்றால் ஆங்காங்கு அம்பேத்கர் பௌத்தம் குறித்து இருக்கின்ற சில பரவலாக நிலவுகின்ற சில கருத்துக்களில் இருந்து மாறுபட்ட பார்வை கொண்டவராக இருக்கிறார் என்பதனை நாம் புரிந்து கொள்ள முடியும். பௌத்தம் அதன் அளவிலேயே, அதாவது தேராவத பௌத்தம் என சொல்லப்படுகின்ற அந்த பழமையான உண்மையான ஒரிஜினலான அந்த பௌத்தம்
இந்து மதத்தினுடைய கசடுகளும் அழுக்குகளும் சேராத அந்த பௌத்தத்தினுடைய கருத்துக்கள் என்பது இன்று படித்தாலும் நமக்கு அது மிகுந்த பகுத்தறிவுக்கு உகந்ததாகத்தான் இருக்கின்றது. இன்றைக்கு அது இந்தியாவில் இல்லாது போய் இந்தியாவிற்கு வெளியே தென்கிழக்கு ஆசிய நாடுகளான பர்மாவில், சயாமில், அதாவது தாய்லாந்தில், வியட்நாமில், லாவோஸில் எல்லாம் இருந்து பிறகு இங்கிருந்து சென்ற ஒரு வியாபாரி, ஒரு பனியர், எஸ்என் கோயங்கா என்ற ராஜஸ்தானை சேர்ந்த ஒரு மார்வாரி வணிகர் அதை மீண்டும் கொண்டு வந்து இந்தியா முழுவதும் அந்த விபாசனா மையங்களை நிறுவி இருக்கின்றார். உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் எனில் நீங்கள் கட்டாயம் ஒரு முறை இந்த 10 நாள் அந்த வகுப்பிற்கு சென்று வருவது இன்னும் அதனை பௌத்தத்தை குறித்து இன்னும் ஆழமாக புரிந்து கொள்வதற்கு உங்களுக்கு மிகுந்த உதவிகரமாக இருக்கும். நான் 2 முறை சென்றேன். நான் எங்க வீட்டுல என்னுடைய தாய் தந்தையர் 2 பேருமே மத நம்பிக்கைகள், சாமி நம்பிக்கைகள், கடவுள் நம்பிக்கைகள் இல்லாத குடும்பங்களில் இருந்து வந்தவர்கள். எனக்கு சாமி கும்பிடணுமா கும்பிளையாங்கிற அந்த சந்தேகமே ரொம்ப பின்னாடிதான் வந்தது. நான் ஒரு 2-3 நிமிடம் கூட கண்ணை மூடி ஆண்டவனை நினைத்ததே கிடையாது. அதனால என்ன அப்படின்னா, அங்கு போனதுக்கு பிறகுதான் தெரிந்தது எவ்வளவு மனம் எந்த அளவுக்கு அலைவாயுது என்பதையும், அதனை எவ்வாறு கட்டுப்படுத்துவதனால் ஏற்படும் விளைவுகள் என்ன என்பதனை நேரடியாக அனுபவிக்க முடிந்தது. முழுமையாக நான் கற்றுத்தேறிவிட்டேன் என்று சொல்லவில்லை. 2-3 முறைதான் நான் சென்றேன். ஆனால் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அங்கு சென்று பார்ப்பது என்பது பௌத்தத்தினுடைய தத்துவங்களையும், அதனுடைய நடைமுறைகளையும், அதனுடைய போதனைகளையும், அது அம்பேத்கர் போன்ற ஒரு மனிதரை, அல்லது எம்என் ராய் போன்ற ஒரு மனிதரை, அல்லது மார்க்ஸை, எங்கெல்ஸை, சிங்காரவேலரை அது எவ்வாறு கவர்ந்தது என்பதை நாம் புரிந்து கொள்வதற்கு அது உதவிகரமாக இருக்கும். அந்த முன் எச்சரிக்கைகளை அம்பேத்கர் செய்து விடுகின்றார். எனவே அவருடைய வாழ்க்கை குறித்து இருக்கின்ற கதைகளை முழுமையாக அவரும் நம்பவில்லை, நாமும் நம்ப தேவையில்லை என்பதனையும் அவர் அந்த நூலிலேயே விளக்குகின்றார். புத்தர் 563 கிமு 563ஆம் ஆண்டு பிறந்தவர். அது பிறந்த அவருடைய வாழ்க்கை ஓரளவுக்கு நமக்கெல்லாம் தெரிந்த கதைதான். அவர் தன்னுடைய 33வது வயதில் தன்னுடைய என்லைட்டன்மெண்ட் எனப்படும் அந்த நிப்பானா என்று சொல்லக்கூடிய, நிர்வாணம் என்று சமஸ்கிருத சாயலில் சொல்லப்படுகின்ற அந்த முழு ஞானம் என்பதனை அவர் பெற்றார் என்பதனையும், அதற்கு பிறகு அவர் தன்னுடைய தான் அறிந்தவற்றை மற்றவர்களுக்கு எடுத்து கூற தனது 85வது வயது வரையில் நாடு நகரங்கள் எல்லாம் நடையாய் நடந்து இந்த பணியை செய்தார் என்பதனை எல்லாம் நாம் படித்திருக்கின்றோம். ஆனால் அம்பேத்கர் அவர்கள் இந்த கதைகளில் சில விஷயங்களை மிகவும் ஆணித்தரமாக அவர் கூறுகின்றார். அதில் சில கதைகளை அதெல்லாம் சரியல்ல என்பதற்கு பௌத்தம் குறித்து, பௌத்தத்தினுடைய உண்மையான பழைய பௌத்த குறித்த வரலாற்றிலிருந்தே அதனை எடுத்து காட்டுகின்றார். சாதாரணமாக கூறப்படும் கதையான அவர் ஒரு சிறிய வயதில் இறந்தவர்களுடைய ஊர்வலத்தை பார்த்தார், வயதானவர்களை பார்த்தார், பசியால் இருந்தவர்களை பார்த்தார். அதனால் மனது மாறி துறவரம் கொண்டார் என்பது போன்றவற்றை அவர் ஏற்றுக்கொள்வதில்லை. அது அவர் துறவரம் கொண்ட அந்த நிகழ்வு என்பதே மிகுந்த பகுத்தறிவுக்கு உகந்ததாகவும் நம்பக்கூடியதாகவும் இருப்பதை அவர் எடுத்துரைப்பார். அதுபோன்று அவர் திடீரென்று ஒரு நாள் அரச மரத்தடியில் அமர்ந்த பொழுது அவருக்கு ஞானம் வந்தது என்பது போன்று அவர் எழுதவில்லை. வரலாற்றில் பௌத்தம் குறித்த உண்மையான வரலாற்றிலே அதற்கான சான்றுகள் இருப்பதையும் அவருடைய மூளை பிடித்தால் நாம் அறிந்து கொள்ள முடியும். அவர் ஒரு 6 ஆண்டுகள் தன்னுடைய காலத்தில் இருந்த தத்துவங்களை எல்லாம் கற்று தேறினார். தத்துவங்களை மட்டுமல்லாது அந்த நடைமுறைகளையும் மிகுந்த பொறுமையோடும் மிகுந்த அர்ப்பணிப்போடும் அவர்கள் ஈடுபட்டு அதில் இருக்கின்ற
நல்லது கெட்டதை அவர் ஆய்ந்து அறிந்துதான் பிறகு அதிலிருந்து மீண்டு அது போதாது என்று வேறு பாதை தேடி ஏற்கனவே இருந்த தத்துவங்களின் சில பகுதிகளை உள்வாங்கி அதனை மாற்றியமைத்து பலவற்றை நிராகரித்து என்று ஒரு விதமான ஒரு இயக்கவியல் போக்கின் மூலமாகத்தான் சித்தார்த்த கௌதமன் புத்தராக ஆனார் என்பதனை அம்பேத்கர் விளக்கும் பொழுது அது மிகுந்த நமக்கு எளிதில் அது நம்பக்கூடியதாக இருப்பதையும் நாம் உணரலாம். அன்றைக்கு பிராமணியத்துக்கு எதிராக 62 வேறு தத்துவார்த்த பள்ளிகள் இருந்தது என்பதனை அம்பேத்கரும் கூறுகின்றார். பௌத்த நூல்களும் அதனை கூறுகின்றன. எனவே பிராமணியம் அன்று இருந்த பல்வேறு தத்துவார்த்த பள்ளிகளில் ஒன்றுதானே ஒழிய அது ஒன்றும் இந்தியா முழுவதுக்கும் இருந்த மிகப்பெரிய பள்ளி என்று கூட அதனை கூற முடியாது என்பதனையும் அதிலிருந்து அறிந்து கொள்ளலாம். அவர் ஏனைய பள்ளிகளில் இருந்து சிலவற்றை எடுத்துக்கொண்டிருக்கின்றார், சில பெரும்பாலானவற்றை நிராகரித்திருக்கின்றார். ஆனால் அவர் முழுமையாக நிராகரித்த ஒரு தத்துவார்த்த பள்ளி அல்லது ஒரு ஒரு சித்தாந்தம், ஒரு நடைமுறை என்றால் அது பிராமணிய இந்து மதம் என்று இன்றைக்கு சொல்கிறோம். அது உண்மையில் வெறும் பிராமணியம் தான். அவருடைய வார்த்தைகளில் சொல்ல வேண்டும் என்றால் பிராமணியம் தான். அந்த பிராமணிய தத்துவங்களை, அவர்களுடைய உலக நோக்கை, அவர்களுடைய நடைமுறைகளை, அவர்களுடைய நம்பிக்கையை அவர்கள் கொண்டு வந்து திணிக்கின்ற ஏனையவற்றை அனைத்தையும் முழுமையாக அதனை என்னவென்று தெரிந்து என்னவென்று விளக்கி அதனை புறந்தள்ளுபவராகத்தான் அவர் இருந்திருக்கின்றார். அவற்றை புறந்தள்ளி தன்னுடைய புதிய ஞானத்தை தான் கண்டறிந்தவற்றை எடுத்து கூற ஆரம்பித்த பொழுது அவர் அநேகமாக பிராமணியத்தை வெற்றி கொண்டு விட்டார் என்றுதான் கருத வேண்டியிருக்கிறது. தன்னுடைய வாழ்நாளில் மிகப்பெரிய வெற்றி கண்ட தத்துவகர்த்தாக்கள் அல்லது சித்தாந்தவாதிகள் அல்லது புதிய மார்க்கம் கண்டவர்கள் என்று சொன்னால் அவருக்கு நிகராக வேறு யாரையும் பார்க்க முடியாது என்னும் அளவுக்கு அவர் வெற்றி கண்டார் என்றுதான் கூற வேண்டியிருக்கின்றது. இஎம்எஸ் அவர்கள் சொல்வது போல அவருக்கு பிறகு 7ஆம் நூற்றாண்டு என்றால் கிட்டத்தட்ட 1000-1200 ஆண்டுகளுக்கு பிறகு இவர் கிமு 483 இறந்தார். புத்தர் இறந்திருக்கிறாரு. சங்கரர் கிபி 7ஆம் நூற்றாண்டை தான் சார்ந்தவர். எனவே கிட்டத்தட்ட 1000 வருடங்களுக்கு மேல் அவர் வந்துதான் பௌத்தத்துக்கு மாறாக மீண்டும் அந்த பிராமணிய இந்து மதம் முதன்மை இடம் பெற்றதற்கு அவர் வெற்றிகரமாக அவர் இந்த பணியை செய்திருக்கின்றார். அத்தனைக்கும் அவரும் 33 வயசு 34 வயசு வரைக்கும் தான் உயிரோட இருந்தார். இந்தியாவில் எடுத்துக்கொண்டால் புத்தருக்கு நிகரான வெற்றியை பெற்றவர்கள் வேறு யாரும் இல்லை. பிற்காலத்தில் புத்தரை தோற்கடித்த சங்கரரை வேண்டுமானால் அவர் போன்ற ஒரு வெற்றியை அடைந்தவர் என்று சொல்லலாம் என்பதுதான் யதார்த்தம். அவர் அந்த பௌத்தத்தில் அவர் தன்னுடைய சித்தாந்தத்தை, தன்னுடைய தத்துவத்தை, தன்னுடைய முறைப்பாட்டை, தன்னுடைய தம்மத்தை எடுத்து கூற ஆரம்பித்த பொழுது அதற்கு முந்தைய இருந்த வழிமுறைகள் அவற்றையெல்லாம் அதில் எதனை ஏன் நிராகரித்தார் என்பதனை அவர் விளக்கமாக எடுத்துரைத்தார். அதனை எல்லாம் சென்ற முறை நாம் பார்த்தோம். இந்த முறை அவர் தன்னுடைய தம்மம் என்று எடுத்து சொன்னது என்ன என்றும் அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன என்பதையும் அது எந்த அளவுக்கு இந்த 21ஆம் நூற்றாண்டினுடைய வாழ்க்கைக்கு, 21ஆம் நூற்றாண்டின் சமூகத்திற்கு, 21ஆம் நூற்றாண்டில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு எந்த வகையில் பொருத்தப்பாடு உடையதாக இருக்கின்றது என்பது குறித்து பார்ப்பது என்பதுதான் இந்த முறையில் நாம் பார்க்க வேண்டியது என்று நான் கருதுகின்றேன். முன்னரே சொல்லியது போல அவருடைய காலத்தில் இருந்த மிகப்பெரிய பிராமணியம் அல்லது பிராமணிய இந்து மதம், பிராமணிசம் என்பது ஒரு புறம் என்றால், அதற்கு மாறாக 62 வேறு வேறு தத்துவ பள்ளிகள் இருந்தன. அதில் ஒரு 6-7 மிக முக்கியமான பள்ளிகள். அது என்னவென்பதையும் பார்த்தோம். அது பெரும்பாலானவற்றை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை, நிராகரித்திருக்கின்றார். இவை 6-7
வேதத்தை ஏற்றுக்கொண்டவை அல்ல என்றாலும் கூட அவர்களுடைய தத்துவமும் அவர்களுடைய உலக பார்வையும் அறிவியலுக்கு அப்பாற்பட்டதாக இருந்திருக்கிறது என்றோ அல்லது நம்பிக்கையின்மையை அடிப்படையாக கொண்டதாக இருப்பதாலோ அல்லது மனிதனை வெறும் சருகு போல அதை கருதியன என்பதனாலோ அவற்றையெல்லாம் நிராகரித்தவராக இருக்கின்றார். அவர் தான் பௌத்தராக மாறுவதற்கு முன்பு அவர் பெருமளவுக்கு அவர் சரி என்று கருதிய சாங்கியத்திலிருந்து பல பகுதிகளை எடுத்துக்கொண்டார். அது என்ன, மனதின் முதன்மை, இந்த உலகத்தில் யாரும் படைக்கவில்லை என்பது போன்ற அந்த கருத்துக்களை அவர் சாங்கியத்திலிருந்து பெற்றிருந்தாலும் சாங்கியமும் இதிலிருந்து மனிதன் விடுபடவே முடியாது. துயரம் என்பது பிறப்பு துயரம், வாழ்வு துயரம், மரணம் துயரம், மறுபிறப்பு துயரம் என்பது போன்ற கருத்துக்களை எல்லாம் சொல்லும் போது அதிலிருந்து அதனை நிராகரித்தவராகத்தான் அவர் இருந்தார். அவர் நிராகரித்து மனிதன் இந்த உலகில் அவனுடைய வாழ்நாளிலேயே அவன் சிறப்பாக செயல்பட முடியும், தன்னுடைய மோசமான நிலையிலிருந்து மேம்பட்ட நிலைக்கு வந்து சேர முடியும் என்ற நம்பிக்கையை அவரும் கொண்டிருந்தார். அவர் தான் அது போல வந்தது போல நீங்களும் கூட யாரும் அது போன்ற நிலையை அடைய முடியும் என்பதனை எல்லோருக்கும் எடுத்துரைப்பவராகத்தான் அவர் இருந்தார். இதுல என்ன அவர் தர்மம் என்ன என்பதை குறித்து அவர் என்ன விளக்கினார் என்ன என்பதை மட்டும் இன்னும் கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் என்று கருதுகின்றேன். முதல் அவர் அந்த பிராமணியத்தை நிராகரிப்பதற்கான காரணங்கள், ஏன்னா அதனுடைய நிராகரிப்பு என்பதுதான் அவருடைய தத்துவத்தை எடுத்துரைப்பதற்கு அடித்தளமாக இருந்தது. ஒன்று, பிலீவ் இன் தி இன்ஃபாலியபிலிட்டி ஆஃப் த வேதாஸ், வேதங்கள் எந்த விதத்திலும் தவறல்ல என்னும் கருத்து அவருக்கு ஏற்புடையதல்ல. மோட்சம், நரகம், மோட்சத்துக்கு செல்வது என்பதுதான் விடுதலை என்ற கருத்துக்களும், மோட்சத்திற்கு செல்வது ஆன்மா என்ற கருத்தும் அல்லது ஆன்மா என்ற ஒன்று உடலில் இருந்து தனியாக இருக்கக்கூடிய ஒன்று என்பது போன்ற கருத்துகள் அவருக்கு ஏற்புடையதல்ல. அதுபோல சடங்குகள், சம்பிரதாயங்கள், யாகங்கள், யோகங்கள் இது போன்றவற்றிற்கு மிகுந்த பலன் இருப்பதாக கூறும் பார்ப்பனிய பிராமணிய கருத்துக்களுக்கு அவர் அவற்றை முழுமையாக நிராகரித்தார். பலி கொடுத்தல் என்பது போன்றவற்றை முழுமையாக நிராகரித்தார். அதுபோல இந்த 4 வர்ணம் என்பது ஆண்டவனால் படைக்கப்பட்டது, 4 வர்ணங்களை பாதுகாக்க வேண்டும், அவரவர்கள் பிறந்த வர்ணத்தில் இருந்து அதற்குரிய பணிகளை செய்ய வேண்டும் என்பதனை முற்றிலுமாக அவர் புறமுதுக்கினார். பிலீவ் இன் சஞ்சாரா, உடலிலிருந்து ஆன்மா வெளியேறி அடுத்த பிறவியில் இன்னொரு உடலுக்கு செல்வது என்பது போன்ற அந்த கூடு விட்டு கூடு பாயும் விவகாரங்களை அவர் முற்றிலுமாக புறமுதுக்கினார். பிலீஃப் இன் கர்மா, இந்த பிறப்பில் நாம் செய்யும் நல்ல காரியங்களும் கெட்ட காரியங்களும் அடுத்த பிறவியில் நாம் யாராக பிறப்போம் என்பதனை தீர்மானிக்கும். அந்த பிறவியில் நாம் செய்யும் நல்ல காரியங்கள் கெட்ட காரியங்கள் என்பதோடு சென்ற பிறவியில் நாம் செய்த நல்ல காரியங்களும் கெட்ட காரியங்களும் இணைந்துதான் நம்மை என்ன நிலைமைக்கு கொண்டு வரும் என்பதனை பிராமணியம் பேசிக்கொண்டே இருந்தது. ஆனால் அதனை எல்லாம் முழுமையாக அவர் நிராகரித்தார். பிராமணியத்தின் கருத்தான ஞான கண்டம் என்பது பிராமணர்களுக்கு மட்டுமே உரித்தான ஒன்று, ஏனைய 3 வர்ணத்தினருக்கும் அது கிடையாது. அந்த ஞான கண்டம் என்பதை அடைய வேண்டும் என்றால் வேதங்களை கற்று உணர்ந்து அதன் பிறகுதான் அந்த நிலைக்கு செல்ல முடியும். இந்த ஞான கண்டத்தை கடப்பவர்கள் தான் பரமாத்மாவோடு இரண்டரை கலந்து முக்தி அடைய முடியும் என்பது அவர்களுடைய தத்துவம். இன்று வரையில் அதனைத்தான் அவர்கள் வலியுறுத்தி கொண்டிருக்கின்றார்கள். வெளிப்படையாக பேசுவதற்கு அதனை மறுக்கலாம், அதனை மறைக்கலாம். ஆனால் இன்று வரையில் பார்ப்பனியம் என்பது தன்னை தவிர வேறு யாரும் மோட்சம் காண முடியாது என்பதில் மிக உறுதியாகத்தான் இருக்கிறது. வேதங்களை தங்களை தவிர வேறு யாருக்கும் பெண்கள் உட்பட அவர்களுடைய குடும்பத்தில் இருக்கின்ற பிராமண குடும்பத்தில் இருக்கின்ற பெண்கள் உட்பட யாருக்கும் வேதத்தை பயிற்றுவிப்பது என்பது கூடாது
இந்த கருத்துக்களை கொண்டவது. அந்த வேதத்தை பெற்று வைக்க வேண்டும் என்றால் இரண்டாவது பிறப்பு, அதாவது இந்த பூணூல் போட்டு உபநயனம் நடந்து பிறகுதான் வேதங்களை கற்க முடியும். அவர் கற்றவர்கள் மட்டும்தான் ஞானகண்டம் கடந்து முத்தி அடைய முடியும் என்பது அவர்களுடைய கருத்து. இதனை எல்லாம் முழுமையாக புத்தர் நிராகரித்திருக்கின்றார் என்பதற்கு ஏராளமான சான்றுகள் இருக்கின்றன. அம்பேத்கர் எழுதுவதிலும் அதற்கு சான்றுகள் இருக்கின்றன. அம்பேத்கருக்கு வெளியிலும் கௌதம் குருத்து எழுதியவர்கள் எழுதியவற்றில் அதற்கு ஏராளமான சான்றுகள் இருக்கின்றன. இவர் இதனை அனைத்தையும் முழுமையாக நிராகரித்தார். அதுபோல ஏனைய அந்த 6 முக்கியமான வேத மறுப்பு தத்துவங்கள் எனப்படும் அக்கிரியவாதா, ஒன்றும் நாம் செய்யும் எந்த ஒரு காரியமும் நம்முடைய ஆன்மாவை பாதிக்காது, இந்த உலகத்தில் துயரமும் துன்பமும் வறுமையும் ஏழ்மையும் எல்லாம் இருந்துதான் ஆகும், அதை நாம் சகித்து கொண்டு வாழ்ந்துதான் ஆக வேண்டும், அதிலிருந்து ஒன்றும் விடுதலை என்பது கிடையாது என்பது போன்ற கருத்துக்களை கொண்டிருந்த அக்கிரியவாதா, அது புராண காஷியவர் என்னும் என்பவருடைய போதனை. அதனை சுத்தமாக அதனை நிராகரித்தார். அதுபோன்று நம்பிக்கை வறட்சியான ஒரு நிலை அல்ல, மனிதன் அப்படி எதுவும் செய்ய முடியாதவன் அல்ல என்பதனை மிக தெளிவாக அவர் கூறினார். அதுபோல ஏனைய 4-5 தத்துவ பள்ளிகளும் நியதிவாதம், இதுதான் வாய்ச்சது, இதைதான் மனிதர்கள் அதில் இந்த கஷ்டங்களை துயரங்களை மட்டுத்தான் ஆக வேண்டும், அதிலிருந்து ஒன்றும் விடுதலை என்பதெல்லாம் கிடையாது என்பது போன்ற நியதிவாதம், உச்சேதவாதம் எனப்படும் அஜீத கோசகம்பலரின் நிச்சேதவாதம், உச்சேதவாதம், அனிஹிலிசம், அழிந்துதான் தீர வேண்டும், வேறு ஒன்றும் வழியல்ல என்பது போன்ற கருத்துக்களையும் அவர் நிராகரித்தார். அந்யோன்யவாதம், ஒன்றை ஒன்று பாதிப்பது என்பது கிடையாது. நாம் மனிதன் 5 பூதங்களால் ஆனவன், ஆனால் ஒரு பூதம் மற்றொரு பூதத்தை பாதிக்காது. ஆன்மா இதிலிருந்து தண்ணி நிற்கக்கூடியது, அதுவும் இவர்களால் இவை எவற்றில் ஏற்படும் மாற்றமும் அதனை பாதிக்காது என்பது போன்ற அந்யோன்யவாதம் என்பவற்றையும் நிராகரித்தார். அதுபோல விக்ஷேபவதா, ஸ்கெப்டிசிசம், சஞ்சய பலபுத்தா என்பதும் விக்ஷேபவதா, அது மனிதன் எதனையும் அறிந்து கொள்ளவே முடியாது. எது சரி எது தவறு, உலகம் எப்படி உருவானது, அது எந்த விதத்தில் போய்கொண்டிருக்கிறது, உலகம் இருக்குமா இல்லையா, சொர்க்கம் என்று ஒன்று இருக்கிறதா இல்லையா, நரகம் என்று ஒன்று இருக்கிறதா இல்லையா என்பது எதையுமே நாம் அறிந்து கொள்ள முடியாது. அரியோன்னாவாதம் என்பார்கள். அது போன்ற ஒரு தத்துவத்தை கொண்டதாக இந்த பள்ளி இருந்தது. அவர் அப்படியெல்லாம் நினைக்கவில்லை. மானுடம் இன்றைக்கு இல்லை என்றாலும் நாளைக்கு நடக்கும் வினைகளுக்கெல்லாம், நடக்கும் விளைவுகளுக்கெல்லாம் என்ன வினை என்பதனை கண்டறிய முடியும் என்பதில் மிகுந்த நம்பிக்கை கொண்டவராக இதனையும் நிராகரித்தார். கடைசியாக இருப்பதுதான் சாத்துரியம், சம்வர்வாதம் எனப்படும் நாம் நன்கறிந்த சமண மதம். அதனுடைய அன்றைக்கு அவர் உயிரோடு இருக்கும் பொழுது, உயிரோடு இருந்து இந்த மதத்தை போதித்துக் கொண்டிருந்தவர் மகாவீர், நமக்கு தெரிந்த மகாவீர் அல்லது நிகண்டநாத புத்தர் எனப்படுபவர். அவருடைய கருத்துக்களும் பௌத்தத்துக்கு ஏற்புடையதல்ல. நம்மை பொறுத்தவரை நாம் அதிகம் அறியாத மதம் என்ற காரணத்தினால் இரண்டும் ஏதோ ஒன்று போன்று நமக்கு தோற்றமளிக்கலாம், ஆனால் உண்மை அல்ல. சமணம் கடவுள் என்பதனை முற்றிலுமாக நிராகரித்தது. புத்தராவது கடவுள் பற்றிய விளக்கங்களுக்குள் நாம் எதற்கு சேக வேண்டும் என்று கேட்பவராக, தன்னுடைய விளக்கங்களில் கடவுளுக்கு இடமில்லாத விளக்கங்களை தருபவராக இருந்தார். ஆனால் மகாவீரர் கடவுள் என்று யாரும் கிடையாது என்பதனை தெளிவாக கூறுபவராகத்தான் இருந்தார். ஆனால் அவர்கள் ஆன்மாவுக்கு மறுபிறப்பு உண்டு, இந்த பிறப்பில் ஏற்படும் நாம் செய்யும் நன்மைகள் தீமைகள், அதுபோல சென்ற பிறப்பில் நாம் செய்த நன்மைகள் தீமைகள் எல்லாவற்றையும் பொறுத்துதான்
நம்முடைய வாழ்க்கை என்பது அமையும். இந்த பிறவியில் அந்த பழைய பிறவியினுடைய தீய செயல்களில் இருந்து நாம் விடுதலை பெற வேண்டும் என்றால் குறைந்தபட்சம் இந்த பிறவியில் அது போன்ற தீய செயல்களை செய்யக்கூடாது. அவ்வாறு செய்யாமல் இருக்க வேண்டும் என்றால் என்ன? கொல்லக்கூடாது, நாட் டு கில், நாட் டு ஸ்டீல், நாட் டு டெல் எ லை, நாட் டு ஹேவ் ப்ராப்பர்ட்டி அண்ட் அப்சர்வ் செலிபசி. இவையற்ற கடைபிடிக்க வேண்டும். இவற்றை முழுமையாக கடைபிடிக்க வேண்டும் என்றால் நீங்கள் துறவியாகத்தான் ஆக வேண்டும். அவ்வாறு இருந்தால் அடுத்த பிறவியில் இந்த பிறவிக்கு உண்டான அந்த துயரங்கள் துன்பங்களிலிருந்து மேம்பட்டதாக, அது அந்த அளவுக்கு துன்பங்களும் துயரங்களும் இல்லாத ஒரு பிறவியை அடையலாம். மீண்டும் அதனை முயற்சித்தீர்கள் என்றால் அதிலிருந்து விடுபடலாம் என்பது போன்ற ஒரு கருத்தை கொண்டவர்களாக அவர்கள் இருந்தார்கள். அதனையும் அவர் நிராகரித்தார் என்பதுதான் உண்மை. இந்த இவற்றையெல்லாம் நிராகரித்த அவர் தன்னுடைய தம்மம் என்று என்ன கூறினார் என்பதனை பார்ப்பது என்பது சரியாக இருக்கு. அவர் அவருடைய கருத்துக்கள் ஒரு முன்பு இருந்ததிலிருந்து என்ன ஏற்றுக்கொண்டு இருந்தார் என்பதன் முதலில் பார்த்தால், மனிதனின் முதன்மை என்பது அவருடைய முதன்மையான கருத்து. பொருள் குறித்த ஞானத்திற்கு மனம் குறித்த ஞானம் முதன்மையானது. மனம் குறித்த நம்மை அறிந்தால்தான் நாம் மற்றவற்றை நல்ல முறையில் அறிந்து கொள்ள முடியும் என்பது அவரது கருத்து. மனத்தின் முதன்மை என்றால் மனம்தான் அனைத்தையும் படைக்கிறது என்பது போன்ற கருத்து முதல்வாதம் அல்ல. நீங்கள் இந்த உலகை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் உங்களை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய விருப்பு வெறுப்பு புற சூழ்நிலை காரணமாக உங்களுடைய ஐம்புலன்கள் மூலம் உங்களுக்குள் உருவாகும் இந்த எதிர் வினைகள் என்பவை இல்லாது உங்கள் மனதை சமநிலைப்படுத்தி அதன் மூலம் அதற்கு பிறகுதான் நீங்கள் உங்களுக்கு வெளியில் இருக்கும் உலகை முழுமையாக புரிந்து கொள்ள முடியும் என்பது போன்ற ஒன்றுதான் அவர் மனதின் முதன்மை என்று சொல்லும் பொழுது அதனைத்தான் அறிவுறுத்துகின்றார். அது கருத்து முதல்வாதத்துக்கு ஆதரவானதா அல்லது கருத்து முதல்வாதத்தை வலியுறுத்துவதோ அல்ல என்பதனை நாம் மனதில் கொள்ள வேண்டும். மூன்றாவது, மனதின் செயல்திறன். மனதின் செயல்திறன், மனதிற்கு என்று ஒரு செயல்திறன் இருக்கிறது. நாம் நம்முடைய பயிற்சியின் மூலம் இந்த செயல்திறனை அதிகரிக்க முடியும் என்பது அவர்களுடைய வாதம். எப்படி உடலுக்கு உடற்பயிற்சி என்பது சாத்தியமோ அதுபோல மனதிற்கு அதற்குரிய பயிற்சிகளை எடுத்துக்கொண்டு அதனுடைய செயல்திறனை அதிகரிப்பது சாத்தியம் என்று அவர்களுடைய தத்துவம் கூறுகிறது. இந்த தத்துவத்தை அவர்கள் நடைமுறையில் கற்றுத்தருவதற்கு தயாராக இருக்கின்றார்கள். கற்றுக்கொள்வதற்கு விருப்பமுடைய, அதற்கான முயற்சியை எடுப்பதற்கு தயாரான எவருக்கும் அதனை கற்றுத்தருவதற்கு அவர்கள் தயாராக இருக்கின்றார்கள். அதில் ஒன்றும் அறிவியலுக்கு புறம்பான எதுவும் இருப்பதாக எனக்கும் படவில்லை. நான் அந்த 2-3 முறை இந்த வகுப்புக்கு சென்ற போது அதில் அறிவியலுக்கு புறம்பாக எதனையும் அவர்கள் கூறுவதாக தெரியவில்லை. நான்காவது மனதை பண்படுத்துதல் என்பது முதன்மையான பணி. உலகை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகில் உங்கள் புரிதலின் அடிப்படையில் ஒரு மேம்பட்ட மனிதனாக நீங்கள் இயங்க வேண்டும் என்றால் அதற்கு மனதை பண்படுத்துதல் என்பது முதன்மையான பணி. இதனை எல்லாம் செய்யாது ஒருவர் பௌத்தத்தை புரிந்து கொள்வது அல்லது பௌத்தராக இயங்குவது என்பது சாத்தியமில்லை என்பதில் அவர்களுக்கு தெளிவான பார்வை. வெறுமனே கோட்பாடுகளை மட்டும் கற்றறிவது என்பது பிரயோஜனமற்றது, பயனற்றது என்பதில் மார்க்சியம் சொல்வது போல உலகை புரிந்து கொள்வது, இதுவரையிலான தத்துவகர்த்தாக்கள் உலகை பல்வேறு வகையில் வியாக்கியானம் செய்தார்கள், பல்வேறு வகையில் விளக்கினார்கள். நான் நமது பணி மாற்றத்தை கொண்டு வருவது என்று சொல்லியது போல இந்த கற்றறிதல் என்பதோடு பௌத்தத்தை முழுமையாக புரிந்து கொள்ளவும் முடியாது, பௌத்தத்தினுடைய பயன்களை அடையவும் முடியாது என்பதில் அவர்கள் தெளிவாக இருக்கின்றார்கள். எனவே மனதை பண்படுத்துதல் முதன்மையான பணி. 5வது, மனமே ஊற்றுக்கண். மனம்தான் உங்களுக்குள் உருவாகும் கருத்துக்கள், நல்லது கெட்டது, உங்களுடைய குணங்கள், உங்களுடைய நடத்தை, இவற்றுக்கெல்லாம் மனது முதன்மையானது என்று அவர்கள் கூறுகின்றார்கள். உலகம் மோசமாக இருந்தால் நானும் மோசமாக தான் இருப்பேன் என்று சொல்வதற்கு நாம்
உலகம் மோசமாக இருக்கிறது, ஆனால் இதிலிருந்து ஒரு மாற்றம் அடைந்த, இதிலிருந்து மேம்பட்ட மற்றொரு உலகம் சாத்தியம், சோசலிசம் சாத்தியம் என்பது போன்ற நம்பிக்கையோடு நீங்கள் இயங்க வேண்டும் என்றால் வெளியிலிருந்து வரக்கூடிய அந்த கருத்துக்கள் அதனுடைய செல்வாக்குக்கு நீங்கள் அடிமையாகி விடக்கூடாது என்பது சரிதானே? சரிதானே? இந்த உலகத்தில் பணத்தை சேகரிப்பதும் பணம் கையில் இருப்பதுதான் பாதுகாப்பு என்பது நிலைமை இருக்கிறது, அதனை இல்லை என்று மறுக்க முடியாது. ஆனால் வாழ்நாள் முழுவதும் பணத்திற்கு பின்னால் ஓடுவதே தான் நான் செய்யவேன், ஏனென்றால் உலகம் அப்படி இருக்கிறது, உலகத்திற்கு ஏற்படுதான் நான் இருக்க முடியும், இருக்க வேண்டும் என்ற நிலைமைக்கு, என்ற முடிவுக்கு வந்துவிடக்கூடாது அல்லவா? எல்லா புரட்சிக்காரர்களும் அவ்வாறு வராதவர்கள் தானே புரட்சியை நடத்தினார்கள். இந்த உலகத்தை மாற்றியமைக்க முடியும் என்ற நம்பிக்கை இருந்தால் ஒழிய இந்த உலகம் இன்னும் மோசமாகத்தான் இருக்கும். இன்றைக்கு இருந்த அளவுக்கு கூட இந்த நிலைக்கு கூட வந்திருக்காது என்பது உண்மைதான். அதனை அவர் கூறுகின்றார். மனமே ஊற்றுக்கண், மனமே ஊற்றுக்கண் என்று கூறுகின்ற காரணத்தினால் வெளியில் இருக்கும் உலகம், அதாவது வெளியில் இருக்கும் நடக்கும் நிகழ்வுகளோ எந்தவித பாதிப்புகளையும் உருவாக்காது என்றோ, அல்லது வெளியில் நடக்கும் நிகழ்வுகள், வெளியில் இருக்கும் பொருட்கள் எல்லாமே மனதால் உருவாக்கப்பட்டது என்பதோ அர்த்தமல்ல. நம்மை நாம் தயார் செய்து கொள்ள வேண்டும். வெளியில் இருக்கக்கூடிய நடக்கக்கூடிய அநியாயங்களுக்கு, நேர்மையின்மைக்கு, நடக்கின்ற மோசமான விஷயங்களை ஒழுங்குபடுத்த வேண்டும் என்றால் ஒழுங்குபடுத்துவது சாத்தியம். ஒழுங்குபடுத்துவதற்கு முன்பு நாம் அதற்கு தயாராக வேண்டும் என்ற அந்த கருத்து என்பது ஒன்றும் அறிவியலுக்கு புறம்பானதாக தெரியவில்லை. அம்பேத்கரும் அதனைத்தான் விளக்குகின்றார். ஆறாவதாக, நன்மை தீமையான செயல்களுக்கு மனதே முதன்மையான காரணம். நீங்கள் செய்யும் நடவடிக்கைகள் நல்லபடியாக இருக்க வேண்டும் என்றால் ஒரு மனது ஆரோக்கியமான நிலையில் இருக்க வேண்டும் என்பது அவருடைய போதனைகளில் ஒன்று. மனதின் இச்சையை பின்பற்றுவது, மனது சொல்வதை அனைத்தையும் பின்பற்றுவது, மனம் போன போக்கில் போவது என்பது காளையை பின்பற்றும் வண்டி போல பேரிடர் உங்களை மனதை பின்பற்றுவதற்கு வழிவகுக்கும். பொய்டிக்கா சொல்வாரு. எட்டாவது, தீச்செயல்களை தவிர்த்தல், தீய செயல்களை தவிர்த்தல் சாத்தியம். தீய செயல்களை செய்யாமல் இந்த உலகில் வாழவே முடியாது என்பது போன்ற கருத்துக்கள் அவருக்கு ஏற்புடையதில்லை. இவ்வளவு மோசமாக இருந்தாலும் இந்த உலகில் மேன்மையான பண்புகளோடு, மேன்மையான நடத்தையோடு நாம் இருக்க முடியும். முழுமையாக இல்லை என்றாலும் மேலும் இருக்கின்ற உலகை மேலும் மோசமாக்குவதற்கு, அல்லது இருக்கின்ற இந்த மோசமான நிலை மேலும் தொடர்வதற்கு உதவுவதாக இல்லாமல் நாம் செயல்பட முடியும் என்பதில் அவருக்கு ஆழமான நம்பிக்கை இருந்தது. அதுபோல செயல்பட வேண்டும் என்பது பௌத்தம் கூறுவதாக இருந்தது. அதனை அம்பேத்கரும் எடுத்துரைக்கிறார். உண்மை சமயம் மத நூல்களில் அல்ல. உண்மை சமயம் மத நூல்களில் அல்ல. இது ஒன்றும் அதிகம் நம்ம விளக்க வேண்டியது இல்லை. நீங்க பிராக்டிக்கலா என்ன பண்றீங்க, நடைமுறையில் என்ன பண்ணுகிறீர்கள் என்பதுதான். நான் சோசியலிசத்தை கொண்டு வர வேண்டும் என்று ஆவல் கொண்டு இருந்தேன் என்று சொல்லிவிட்டு, ஆனால் நடைமுறையில் எந்த ஒரு சிறிய பங்களிப்பும் இல்லாது சோசியலிசத்தை கற்பனையில் வந்தால் நல்லது, இல்லை யாராவது போராடி இதை கொண்டு வந்தால் நல்லது என்று இருப்பது என்பது ஒரு இடதுசாரிக்கு அழகல்ல, ஒரு மானிடனுக்கு அழகல்ல என்பதுதான் அவருடைய கருத்து. இந்த உலகத்தை இதனை காட்டிலும், இங்கு இருப்பதை காட்டிலும் மேம்பட்டதாக ஆக்க முடியும். அவ்வாறு ஆக்க முடியும் என்று நம்புவதும் அதற்குரிய நூல்களை படிப்பதும் மட்டுமே போதுமானதல்ல. நீங்கள் ஒரு பௌத்தராக இருக்க வேண்டும் என்றால் அதனை நீங்கள் நடைமுறையில் அதனை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். அதனுடைய போதனைகளை மேலும் பரவலாக கொண்டு செல்வதற்கு நீங்கள் உங்களால் ஆனதை செய்ய வேண்டும். அது அல்லாது நான் பௌத்தராக இருக்கிறேன், வீட்டுக்குள்ள புத்தரை கும்பிடுவது மட்டுமே என்னை பௌத்தராக ஆக்கிவிடாது என்பதில் அவர் தெளிவாக இருந்தார். நாம் எல்லோரும் அது கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம் தான். இந்த நவீன உலகத்தில் அல்லது 20ஆம் நூற்றாண்டில் 21ஆம் நூற்றாண்டில் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடமாகத்தான் அது இருந்திருக்கிறது. 10வது, சொந்த படைப்பு. நீங்கள் உங்களுடைய அகதி முகாம், ஐ எம் த ரெஃப்யூஜ் ஃபார் மை செல்ஃப், உங்களுடைய சொந்த முயற்சியில் தான் நீங்கள் இதனை வீடு வேறு
அடைதல் என்பது, விடுதலை என்பது உங்களை நீங்களே கொண்டு வருவதுதான், உங்களுக்கு நீங்களே கொண்டு வருவதுதான், சொந்த முயற்சியின் மூலம் வருவதுதான். பௌத்தம் என்ற இந்த சித்தாந்தத்தை புத்தர் கொண்டு வந்தது என்பது அவருடைய சொந்த முயற்சியில்தான். அதற்கு பதில், அதற்கு பொருள் அவர் வெற்றிடத்தில் பௌத்தம் வந்தது என்பதல்ல. அதற்கு முன்பு இருந்தவற்றில் இருந்து சிறப்பானவற்றை எடுத்துக்கொண்டு அதனை காட்டிலும் மேலானதாக அடுத்த நிலைக்கு மானுட சிந்தனையை, மானுட தத்துவத்தை, மானுட சித்தாந்தத்தை புத்தர் மேலெடுத்து கொண்டு வந்தார் என்பதுதான் உண்மை. அதனைத்தான் அம்பேத்கர் அவர்களும் கூறுகின்றார். இவை இந்த இவைதான் அடிப்படையாக அவர் தனக்கு முன்பு இருந்ததிலிருந்து எடுத்துக்கொண்டது. முழுமையாக சிலவற்றை எதிலிருந்தும் எடுக்கவில்லை, ஏற்கனவே இருந்ததிலிருந்து மேம்படுத்தி அவர் கொண்டது. இவற்றை எவ்வாறு அடைவது, இது முக்கியம். அவருடைய சித்தாந்தம் என்பதும் அவருடைய நடைமுறை என்பதும் ஒன்றில் ஒன்று பிரிக்க இயலாதவாக இருந்தது. முதல் அவர் இதனை நாம் எடுத்து சொல்லலாமா வேண்டாமா? நான் அறிந்ததை நான் சொல்கிறேன், நீங்கள் கேளுங்கள் என்று மற்றவர்களுக்கு சொல்வதற்கு அவர் மிகவும் தயக்கப்பட்டிருக்கின்றார் என்பது, அந்த தயங்கி இருக்கின்றார் என்பதனை அம்பேத்கரும் அதனை குறிப்பிட்டு சொல்லுகின்றார் என்பது இந்த இரண்டு பேருடைய மனநிலையை புரிந்து கொள்வதற்கு நமக்கு இது மிகுந்த உதவிகரமாக இருக்கின்றது. நான் எல்லாம் அறிந்தவன், நான் சொல்வதை கேளுங்கள் என்பது போன்ற அந்த தொனியில் அவர்கள் இருவருமே என்றைக்குமே பேசுபவர்களாக இருந்ததில்லை. அனைத்தையும் கற்றறிந்த அம்பேத்கர் அவர்களே தன்னுடைய கருத்துக்களை சொல்ல வரும் பொழுது மிகுந்த அடக்கத்தோடு அதனை சொல்பவராகத்தான் இருந்தார். ஆனானப்பட்ட புத்தரே அதுபோல தன்னுடைய கருத்துக்களை எடுத்துச் சொல்வதற்கு மிகவும் தயங்கியவராகத்தான் இருந்திருக்கின்றார். அதனை விவரிக்கின்றார். ஒரு அரசன் பிம்பிசாரர், இல்லை நீங்கள் கற்ற, நீங்கள் கண்ட, நீங்கள் புரிந்து கொண்ட, நீங்கள் அடைந்த ஞானத்தை நாங்கள் எல்லோரும் பெறுவதற்கு நீங்கள் உதவ வேண்டும், அதுதான் சரியாக இருக்கும் என்று சொல்லி வற்புறுத்தி தான் பிறகு புத்தர் அதனை மற்றவர்களுக்கு எடுத்து கூட ஆரம்பிக்கின்றார். அவர் எடுத்து கூறும் பொழுது அவர் சில அடிப்படையான நிலைப்பாடுகளையும் அவர் எடுத்துரைக்கின்றார். அது என்ன? ஒன்று, நீட்டலும் மழித்தலும் வேண்டா என்று வள்ளுவம் கூறும். நெய்தர் ஹெடோனிஸ்ட் நார் அசட்டிக். உலக இன்பங்கள் அதிலே கிடந்து உழன்று கொண்டாட்டத்திலேயே மறிப்பது என்பதும் கூடாது. அதே சமயத்தில் எதுவுமே வேண்டாம், பஞ்சம் பசி உணவு வேண்டாம், உடை வேண்டாம், எதுவும் வேண்டாம் என்று முழுமையான துறவு என்பதும் கூடாது என்பதில் புத்தர் மிகுந்த வலியுறுத்துபவராக இருந்தார். அவரே அதுபோன்று பல்வேறு விதமான உடலை வருத்தக்கூடிய வாரக்கணக்கில் மாதக்கணக்கில் பட்டினி கிடப்பது என்பவற்றை எல்லாம் செய்து முடித்து, ஆனால் அதில் பயனில்லை, உடல் நல்ல நிலையில் இருந்தால் ஒழிய மனதை சரியான நிலையில் வைத்துக் கொள்வது சாத்தியமல்ல என்ற முடிவுக்கு வந்து இந்த சுஜாதா என்ற அந்த பெண்மணி வழங்கிய உணவை உட்கொண்ட பிறகு சரியான முறையில் உணவு உட்கொண்டு கொண்டு தியானத்தில் அமர்ந்த போதுதான் அவருக்கு முழுமையான ஞானம் கிடைத்தது. அதனை அவர் எல்லோருக்கும் வலியுறுத்துபவராக இருந்தார். நெய்தர் ஹெடோனிசம் நார் அசெட்டிசிசம். மழித்தலும் நீட்டலும் மழித்தலும் வேண்டா என்ற அந்த வள்ளுவம் கூறும் அந்த மைய பாதை, இந்த மஜ்ஜிம பதிபாதா என்ற பாலி வார்த்தையின் மூலம் அவர் உணர்த்துகின்ற அந்த பாதையைத்தான் அவர் வலியுறுத்துபவராக இருந்தார். பிறகு அவர் 4 அடிப்படையான உண்மைகளை உணர வேண்டும். ஒன்று, உலகம் துயரமயமானது, அதில் இருந்து விடுபடுவது சாத்தியம். இது ஒரு முதன்மையான போதனை. இரண்டாவது, தூய்மையான பாதையின் மூலம் விடுதலை பெற வேண்டும். 3,
நேர்மையான பாதையின் மூலம் விடுதலை. 4வது நல்லொழுக்கமான பாதையின் மூலம் விடுதலை. விடுதலை என்பதை எந்த வகையில் வேண்டுமானாலும் பெற்றுவிட முடியும், பெற்றுவிடலாம், பெற்றுவிடுவது சரிதான் என்பது போன்ற கருத்து அவருக்கு ஏற்புடையதல்ல. பெற்றுவிட முடியும் என்ற நம்பிக்கையும் அவருக்கு இருந்ததில்லை. மீன்ஸ் ஆர் தி எண்ட் வில் ஜஸ்டிஃபை தி மீன்ஸ் என்பது போன்ற பிற்காலத்தில் ஏற்பட்ட அந்த வாதங்கள் எல்லாம் அவருக்கு ஏற்புடையதல்ல. அம்பேத்கருக்கும் அது ஏற்புடையதல்ல. அது இன்று வரையில் அதிலிருந்து மாறுபட்டு எண்ட் ஜஸ்டிஃபை மீன்ஸ் என்று ஆரம்பித்து அது எங்கோ கொண்டு போய் உலகத்தை விட்டது என்பதனை நாம் நன்கறிவோம். அந்த வரலாற்றுக்குள் நான் இன்று செல்ல விரும்பவில்லை. ஆனால் இது போன்று நோக்கம் சரியாக இருந்தால் அல்லது இலக்கு சரியாக இருந்தால் எந்த வேண்டுமானாலும் செய்யலாம், எத்தனை பேரை வேண்டுமானாலும் கொள்ளலாம் என்பது போன்றவை எல்லாம் இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்கும் எந்தவித நன்மையும் உருவாக்கவில்லை. இன்னும் சொல்ல போனால் சரியான கருத்துக்களை மக்கள் அடையாமல் அவற்றிலிருந்து அவர்களை தனிமைப்படுத்துவதற்கு தான் உதவியது என்பதுதான் கடந்த கால வரலாறாக இருக்கிறது. அதனாலதான் அம்பேத்கர் அவருக்கு இந்த மாதிரியான, அதாவது இலக்கை மட்டுமே மனதில் கொண்டு வழிமுறைகள் குறித்து எந்தவித அக்கறை மட்டும் இருப்பது குறித்து அவருக்கு கடுமையான விமர்சனங்கள் இருந்தது என்பது இந்த பௌத்தத்தினுடைய நெறிமுறைகளிலிருந்து அவர் பெற்றதுதான் என்பது தெரிகிறது. ஆனால் அவர்கள் பௌத்தம் கூறியதும் சரி, அம்பேத்கர் சரி என்று நினைத்ததும் சரி, சரிதான் என்பதைத்தான் இன்றைக்கு நம்முடைய அனுபவங்கள் காட்டுகின்றன, இன்றைய வரலாறு காட்டுகிறது என்றுதான் நான் நம்புகின்றேன். இந்த 4க்கு மேலாக அவர் ஒரு 8 குணங்கள் நிரம்பிய 8 பண்புகள் கொண்ட என் குண பாதை என்பதனை அவர் எடுத்துரைத்தார். அது நிறைய நம்ம பார்த்திருக்கிறோம். நற்காட்சி, நல்நோக்கம், நல்வார்த்தை, அதுபோல நன்னடத்தை, நல்வாழ்க்கை, நல்முயற்சி, நல் தெளிவு, நல் தியானம், இந்த 8ம் கொண்ட என் குண பாதை என்பதைத்தான் இந்த முழுமையான ஞானம் பெறுவதற்கான பாதையாக அவர் எடுத்துரைத்தார். புத்தர் வேறு ஒரு முக்கியமான விஷயத்தையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். ஏன்னா இந்த 21ஆம் நூற்றாண்டுக்கும் தேவைப்படுவதாக இருக்கின்றது. ஒன்று, புத்தர் தன்னுடைய தம்மத்தில் தனக்கென எந்த உரிமையையும் கோரவில்லை. தனக்கென்று எந்த உரிமையையும் கோரவில்லை. அதுவரையில் அல்லது அதற்கு பிறகும் கூட நிகழ்ந்த எந்த ஒரு தம்மம் அல்லது பாதை அல்லது மதம் என்பதற்கும் இருந்து முற்றிலும் மாறுபட்ட ஒன்று. ஜீசஸ் கிறிஸ்ட், இயேசுநாதர் தன்னை தேவனின் குமாரனாக அறிவித்துக் கொண்டார். நான் கிறிஸ்துவம் கூறும் அனைத்து நெறிமுறைகளையும் நான் கடைபிடிக்கின்றேன். கிறிஸ்துவம் கூறும் நல்லது என்று கூறுபவை அனைத்தையும் செய்கின்றேன். அது கெட்டது என்று சொல்வோம் அனைத்தையும் நான் புறந்தள்ளுகின்றேன். அதை எதனையும் செய்யவில்லை. ஆனால் இயேசுநாதர் என்பவர் தேவகுமாரன் என்பதை நான் நம்பவில்லை. நான் அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதில் என்ன பிரச்சனை? நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்கிறீர்களோ அதனைத்தானே செய்கின்றேன். வாழ்க்கையில் அதனைத்தானே கடைபிடிக்கின்றேன். எனக்கு சொர்க்கத்துக்கு ஒரு டிக்கெட் கொடுங்க என்று கேட்டா அது கிடைக்காது. நீங்கள் எவ்வாறு வாழ்க்கை நடத்தினாலும், எந்த அளவுக்கு உத்தமராக இருந்தாலும், இயேசு கிறிஸ்துவானவர் பரிசுத்த ஆவியினுடைய மைந்தன் என்பதனை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், இயேசுநாதரை தேவகுமாரன் என்பதனை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், நீங்கள் என்ன செய்தாலும் என்ன செய்யவில்லை என்றாலும் உங்களுக்கு சொர்க்கத்தின் கதவு திறக்கப்படாது என்பதுதான் கிறிஸ்துவத்தினுடைய அடிப்படையான போதனை. கிறிஸ்துவர்கள் இயேசுநாதரை ஏற்றுக்கொண்டாக வேண்டும். இயேசுநாதரை ஏற்றுக்கொள்ளாது அவர்களுக்கு கடை தேற்றம் என்பது கிடையாது. அதனை போல இஸ்லாம் குரானும் முகமது நபியும் போதிப்பது அனைத்தையும் நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் கூட உங்களுக்கு சொர்க்கம் கிடையாது. நீங்கள் முகமது நபி தீர்க்கதரிசி என்பதையும், முகமது நபிதான் கடைசி தீர்க்கதரிசி, அவர் அல்லாஹ்வின் தூதர் என்பதனை ஏற்றுக்கொள்ளாது நீங்கள் சொர்க்கத்துக்கு செல்ல முடியாது. அவர்களுடைய திட்டத்தின்படி, அவர்களுடைய தத்துவத்தின்படி.
புத்தருக்கு அப்படி இல்லை. நீங்கள் புத்தரை ஏற்றுக்கொள்ளவே வேண்டியதில்லை. ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் கூட நீங்கள் இந்த தம்மத்தின்படி நடந்தால் உங்களுக்கு விடுதலை என்பது நிச்சயம். விடுதலை என்பது அடுத்த பிறவியில் அல்ல, மரணத்துக்கு பிறகு அல்ல, இந்த வாழ்க்கையில் இந்த உலகத்திலேயே நீங்கள் அந்த விடுதலை நிப்பானா என்பதனை அடைய முடியும் என்பது அவருடைய முக்கியமான கருத்து. அவர் தன்னை இறுதி என்று அவர் சொல்லியதும் இல்லை. அவர் அது போன்ற ஒரு இடத்தை அவர் கோரியதும் இல்லை. இது அம்பேத்கர் மிகுந்த அடிக்கோடிட்டு காட்டக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இதனால் புத்தரின் வாழ்க்கையை பற்றி கூறும் கதைகளை எல்லாம் நீங்கள் நம்பலாம், நம்பாமல் இருக்கலாம். நம்புவதற்கு சிரமம் என்பதனை அவரும் கூறுகின்றார். நமக்கும் அது போலதான் இருக்கின்றது. ஆனால் அது பிரச்சனையே இல்லை. என்னன்னு சொல்றாரு, புத்தர் மறைந்து சில ஆண்டு காலம் கழித்து முதலாவது புத்த கவுன்சில் கூடுகிறது. புத்த கவுன்சில் கூடும் பொழுது புத்தரினுடைய சீடர்களில் ஆக மூத்தவரான மகா காசியபர் தலைமையில் அது நடக்குது. மகா காசியபர் புத்தரினுடைய சீடர்களில் முக்கியமானவரான ஆனந்தர் என்பவரை புத்த சங்கத்தினுடைய நடைமுறைகள், நெறிமுறைகள், அதாவது ஒரு கட்சியினுடைய கான்ஸ்டிடியூஷன் அதை புத்தர் என்ன சொன்னார் என்பதனை நீங்கள் மீண்டும் கூறுங்கள் என்று சொல்லுகின்றார். ஆனால் எழுத்து இல்லை. எழுத்து ரொம்ப பின்னாடி தானே வந்தது. எல்லாம் வேதங்கள் மட்டுமல்ல, பௌத்தத்தினுடைய அடிப்படையான தத்துவங்கள், அதனுடைய போதனைகள் எல்லாமே வாய்மொழி இலக்கியமாக வந்து பிறகுதான் நான்காவது புத்த கவுன்சில் கிபி 4ஆம் நூற்றாண்டோ 5ஆம் நூற்றாண்டிலேயோ இலங்கையில் நடைபெற்ற பொழுதுதான் அது எழுத்து வடிவம் பெற்றது. அதற்கு முன்பு அது வாய்மொழி இலக்கியமாக தான் இருந்தது. ஸோ அது போல அவர் ஆனந்தரை அது போன்று புத்த மதத்தினுடைய அல்லது புத்த சங்கத்தினுடைய நடைமுறைகள், நெறிமுறைகள், விதிமுறைகள் ஆகியவற்றை எடுத்து சொல்லுமாறு அவர் கூறி, மகா காசியபர் இந்த சபையினரை பார்த்து அவர் கூறியதெல்லாம் சரியா, ஏதேனும் விடுபடல் உள்ளதா, இல்லை தானாக எதனையாவது இடைச்செருகி விட்டாரா என்பதை எல்லாம் கேட்டு அவர்கள் எல்லோரும் இல்லை, அவர் கூறியது முழுமையானது, அவர் எதனையும் விடவில்லை, எதனையாவது தானாகவும் சேர்க்கவில்லை என்பதனை கூறிய பிறகு அதனை அவர் இறுதி செய்தார். அதுபோல அவருடைய புத்தருடைய சீடரான உபாலி அவர்களை அழைத்து புத்தருடைய போதனைகளை, அவருடைய சித்தாந்தத்தை, தத்துவத்தை எடுத்துரைக்குமாறு சொல்லி அவர் எடுத்துரைத்த பிறகு அந்த அவையை பார்த்து இதில் ஏதேனும் விடுபடல் இருக்கிறதா, அல்லது உபாலி தன் கதையை தானாக எங்காவது இடைச்சீர்கள் செய்திருக்கிறாரா என்பதனை கேட்டு அவ்வாறு இல்லை, அவர் சொல்லியதெல்லாம் எல்லாரும் புத்தர் உயிரோடு இருக்கும் பொழுது புத்தருடன் நேரடியாக அவர் உரையை கேட்டவர்கள், அவருடைய போதனைகளை கேட்டவர். இல்லை, அப்படியெல்லாம் அல்ல, உபாலி சொல்லியது அனைத்தும் உண்மை, உபாலி சொல்லியது அனைத்தும் புத்தர் சொல்லியவை, உபாலியாக எதனையும் சேர்க்கவில்லை என்பதை நாம் சொல்லிய பிறகு அதனை இறுதி செய்தார். ஆனால் மகா காசியபர் புத்தருடைய வாழ்க்கையை சொல்லுங்கள் என்று யாரையும் கேட்கவில்லை. ஏனென்றால் புத்தருடைய வாழ்க்கை அல்லது புத்தருடைய வரலாறு, அவருடைய பிறப்பு இறப்பு என்பதெல்லாம் முக்கியமல்ல என்பதனை அவர்களும் உணர்ந்திருந்தார்கள். அதனால் புத்தர் குறித்து கூறப்படும் கதைகள் நம்பத்தகுந்தவை, நம்பத்தகாதவை, பகுத்தறிவுக்கு பொருந்தியவை, பகுத்தறிவுக்கு பொருந்தாதவை என்பவை முக்கியமல்ல என்பதனை அம்பேத்கர் அவர்களும் எடுத்துரைக்கின்றார். அதில் நமக்கு எந்தவித மாற்று கருத்தும் இருப்பதற்கு காரணம் இல்லை. ஆக புத்தர் கூறியதும் புத்தர் கூறியது இறுதி நிலையானது, அதில் எந்தவித மாற்றங்களும் யாரும் எதற்கும் செய்துவிட முடியாது என்பது புத்தரின் போதனைகள் அல்ல. எங்களுடைய இமாம் 800 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தவர், அவர் கூறியது அவருக்கு எல்லாமே தெரியும். நீ இதுவரையிலான இந்த பேரண்டம் உருவாகி பெருவெடிப்பில் உருவாகி இன்று வரையில் நடந்தது அனைத்தையும் அவர் அறிவார், இதற்கு பிறகு என்ன நடக்கிறது என்பதனையும் அவர் அறிவார், அவர் அறியாத, அவர் கூறாத எதையும் யாரும் கூறிவிட முடியாது என்பது போன்ற கருத்துக்கள் அவருக்கு கிடையாது. முடிவற்றது. இதற்கு மேலும் அது மேலும் செழுமை அடையலாம் என்பதில் அவருக்கு நம்பிக்கை இருந்தது. அதனால் அதனை அவர் மறுக்கவில்லை.
புதிதாக வருவது சரியா தவறா என்பதை நீங்கள் உங்கள் பகுத்தறிவு கொண்டு ஆய்வு செய்து அதனை ஏற்றுக்கொள்ளலாம், தள்ளலாம், அது வேறு. ஆனால் ஏற்கனவே இருந்தது, முடிவற்றது, முடிந்து போன ஒன்று, அதற்கு மேலாக ஏதும் இல்லை என்பது போன்ற கருத்துக்கள் அவருக்கும் இல்லை என்பதனை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். சரி, இந்த வாழ்க்கையில் தம்மம் என்பது என்ன என்று சொல்லும் பொழுது, வாழ்க்கையில் தூய்மை, வாழ்க்கையில் நிறைவடைவது தம்மம், வாழ்வில் நிறைவடைவது தம்மம், நிப்பானத்தில் வாழ்வது தம்மம். நிப்பானம் என்றால் அவா அறுத்தல், கிராவிங் என்பது இருக்கக்கூடாது. இந்த வாழ்க்கைக்கு பொருட்கள் தேவை, பொருள்களை நாம் தேடித்தான் ஆக வேண்டும், அதனை நாம் சம்பாதித்துத்தான் ஆக வேண்டும். அதில் ஒன்றும் மாறுபட்ட கருத்து புத்தருக்கும் இருந்ததில்லை. ஆனால் அதுவே வாழ்க்கை, அதுவே இன்பம் என்பது போல இருந்துவிடக்கூடாது என்பதுதான் அந்த மனநிலையை அடைவது, அந்த அவா அறுத்தல் என்பதுதான் அவர் நிர்வாணம் என்று சொல்கின்றார். புத்தர் போல, அதுபோல மற்றவர்கள் சொல்லவில்லை. அவர்கள் எல்லாம் எங்கோ இருக்கும் சொர்க்கத்துக்கு செல்வதற்கு இது வழி, அது வழி, நீங்கள் வரலாம், அவன் வர முடியாது, நான் செல்லலாம், நீ செல்ல முடியாது என்று உரைப்பவர்களாகத்தான் இருந்தார்கள். அவர்களின் முதன்முறையாக இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கையிலேயே இந்த வாழ்க்கையை, இன்று இருக்கும் துன்பங்கள், துயரங்கள், வறுமை போன்றவை இல்லாத ஒரு சமூகமாக நான் மாறிவிட முடியும் என்ற நம்பிக்கை கொண்டவராக, அவ்வாறு மாறுவதற்கு ஒவ்வொருவரும் என்ன செய்ய வேண்டும் என்பதை எடுத்துரைப்பவராக புத்தர் இருந்தார். அவ்வாறு அதுபோன்று துன்பங்கள், துயரங்கள் தீர்ந்த ஒரு சமூகத்தை, ஒரு உலகத்தை உருவாக்குவதற்கான வழிமுறை என்பதுதான் பௌத்தத்தினுடைய தம்மம். என்ன செய்ய வேண்டும் என்பதனை நீங்கள் முடிவு செய்யுங்கள். எவ்வாறு அதனை நீங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதனை பௌத்தம் கூறுகிறது. எந்த விதமான மன பாங்கோடு அதனை செய்ய வேண்டும் என்பதனை புத்தர் கூறினார். என்ன செய்ய வேண்டும் என்பதனை அவர் ஒன்றும் கூறவில்லை. அது நீங்கள் முடிவு செய்ய வேண்டியது என்பதுதான் புத்தரது கருத்தாக இருந்தது என்று அம்பேத்கர் கூறுகின்றார். அது நமக்கும் ஏற்புடையதாகத்தான் இருக்கின்றது. அவர் இந்த தம்மம் இல்லாதது எது என்பதை சொல்லும் பொழுது, ஏற்கைய தத்துவங்கள் கூறிய அறிவியலுக்கும் பகுத்தறிவுக்கும் பொருத்தமில்லாததும், சமத்துவத்துக்கும் சமதர்மத்துக்கும் பொருத்தமில்லாத மாதிரி அவை நிராகரிக்கின்றார். அவையும் நமக்கு எதுவும் நமக்கு ஏற்க முடியாததாக இல்லை என்பதுதான் யதார்த்தமாக இருக்கின்றது. அவர் அந்த கருத்துக்களை எல்லாம் எடுத்துரைத்து அதன் மூலம் அடைவது என்ன என்பதனை அவர் சொல்ல வரும் பொழுது, அவர் தம்மம் என்பது இந்த சமூகம் முழுமையும் ஒரு மேம்பட்ட வாழ்க்கை வாழ்வதற்கு எவ்வாறு அது உதவும் என்பதனை சொல்பவராகத்தான் அவர் இருந்தார். அவர் தனி மனிதன் தான் மேம்பட்ட நிலைக்கு வருவது என்பதனை வலியுறுத்தினாலும் அத்தோடு அதனை நிறுத்துபவராக அவர் இல்லை. அவருடைய தம்மத்தின்படி எல்லோரும் வாழ ஆரம்பித்தால் இந்த சமூகம் என்பது மிகச்சிறந்த சமூகமாக, கருணை கொண்டதாக, மைத்திரியம் கொண்டதாக, மைத்திரி என்றால் எல்லா உயிர்களிடத்திலும் அன்பு செலுத்துவதாக இந்த மானிட கூட்டம், மானிட சமூகம் ஆகிவிட முடியும் என்ற இந்த நம்பிக்கையை விதைப்பவராக, அதனை வலியுறுத்துவராக, அதனை அடைவதற்கான வழிகளை எடுத்து கூறுபவராக அவர் இருந்தார். அவருடைய கருத்துக்கள் பல்வேறு வகையில் திரிக்கப்பட்டாலும் கூட அவருடைய அடிப்படையான கருத்துக்கள் என்பவை பகுத்தறிவுக்கும் அறிவியலுக்கும் புறம்பானதாக எதுவும் இல்லை. அவர் பிறப்பு என்று அவர் சொல்லியது அனைத்தும் ஒரே பிறப்பில் ஏற்படுகின்ற வேறு வேறு நிலைப்பாடுகள், வேறு வேறு நிலைகள், வேறு வேறு வடிகள் என்ற வகையில் தான் அவருடைய போதனை என்பதை ஆழ்ந்து கற்றால் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. மறுபிறவு இந்த பிறவியில் இல்லை என்றால் இந்த பிறவி போக அடுத்த பிறப்பிலும் நாம் அதற்காக முயற்சி செய்தால்தான் நிப்பானம் அடைய முடியும் என்பது அவருடைய கருத்தாக இல்லை. இந்த பிறவியிலேயே பல்வேறு படிகளில் ஏறிதான் அந்த முழுமையான ஞானத்தை நாம் பெற முடியும். அவர் 35 வயதில் பெற முடிந்தது. எனக்கு முடியும் என்றால் உங்களுக்கு முடியும் என்பதுதான் அவருடைய போதனையின் உட்கருவாக இருக்கிறது. நான் புத்தனாக முடியும் என்றால் நீங்களும் ஆகலாம் என்பதுதான் அவருடைய போதனையாக இருந்தது. அவருடைய மறுபிறப்பு, கம்மா
கர்மம் என்பவையெல்லாம் அவற்கு உரிய அந்த பொருளில் இல்லாது பிராபணியம் கூறும் அந்த பொருளை அதன் மீது ஏற்றி அது போல அதனை தடம்புரட்டிய செயல் என்பது வரலாற்றில் நடந்திருக்கிறது. ஆனால் அவருடைய எழுத்துக்களை, அவருடைய போதனையை ஆழ்ந்து கற்றால் அவை எவ்வாறு அல்ல என்பதனை நாம் தெரிந்து கொள்ள முடிகின்றது. இவை எல்லாவற்றையும் தான் அவர் தன்னுடைய தம்மம் என்று எடுத்துரைத்தார். அந்த தம்மத்தை அம்பேத்கர் ஏற்றுக்கொண்டார். அதனை ஏற்றுக்கொள்வதில் நமக்கு எந்தவித மனத்தடையும் இருக்க வேண்டும் என்று நான் கருதவில்லை. நான் ஒரு மார்க்சிஸ்ட் தான், அல்லது மார்க்சிஸ்ட் என்று நான் கோருபவன் தான் என்று கூறிக்கொள்பவன் தான். ஆனால் எனக்கு அடிப்படையாக மார்க்சியத்திற்கும் அம்பேத்கர் காட்டும் அந்த பௌத்தத்திற்கும் எந்த வேறுபாடும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. மார்க்சியத்தினுடைய அந்த கட்டுப்பொருள்கள், காம்பனன்ட் பார்ட்ஸ் ஆஃப் மார்க்சியம் என்பதில் மார்க்சிய தத்துவம், மார்க்சிய பொருளாதாரம், மார்க்சிய அரசியல் அல்லது புரட்சியின் பற்றிய கோட்பாடுகள் என்பவை அடங்கி இருப்பதாக லெனின் அவர்களே சொல்வார்கள். ஆனால் மார்க்சியத்தில் இன்று வரையில் மார்க்சியத்திற்கு எது அறம் என்ற அந்த ஃப்ரேம் ஒர்க் பற்றி யாரும் எதுவும் எழுதலை. எது சரி, எது தவறு, எது அறம் என்பதற்கு ஒன்றும் பதில் இல்லை. கட்சியை உடைப்பது அறமா என்றால் இல்லை என்று நீங்கள் சொல்லிவிட முடியாது. என்றால் எல்லோரும் கட்சியை உடைத்தவர்கள். அவர்கள் செய்தால் சரி, நான் செய்தால் தவறு என்பதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. கொள்ளாதே, யாரையுமே கொள்ளவில்லையா? யாரை கொள்ளலாம், யாரை கொள்வது என்று யார் தீர்மானிப்பது என்பது கேள்விகளுக்கு பதில் இல்லை. ஒரு அற கோட்பாடு என்பது இல்லை. அவர்களை குறை சொல்லவில்லை. அவர்களுடைய காலத்தில் அவர்கள் என்ன செய்தார்களோ அதனை அவர்கள் செய்தார்கள். என்ன முடியுமோ அதனை செய்தார்கள். ஒரு மானுடன் தன்னுடைய வாழ்நாளில் என்ன செய்ய முடியுமோ அதற்கு மேலாகவே அவர்கள் இந்த உலகிற்கு, நம்ம மக்களுக்கு, இனி எதிர்வருகாலம் சந்ததிகளுக்கும் அவர்கள் விட்டு சென்றிருக்கிறார்கள். உண்மைதான். ஆனால் அது போதாது. அதற்கு மேலாகவும் தேவைகள் இருக்கின்றன என்பதனை இன்று நாம் உணர்கின்றோம். எம்என் ராய் அவர்கள் அதனைத்தான் சொன்னார். வேறு வார்த்தையில சொன்னார். என்ன சொன்னார் அவரு? மார்க்சியத்திற்கு ஒரு ஃப்ரேம் ஒர்க் இல்லை. என்ன ஃப்ரேம் ஒர்க்? ஒரு மாரல் ஃப்ரேம் ஒர்க் இல்லை. நான் அதனால கம்யூனிசத்துக்கு மேம்பட்ட ஒன்றை, அது பயன்படுத்திய வார்த்தைகள் தான் தவறாக இருக்குது. கம்யூனிசத்திற்கு மேம்பட்ட ஒன்றை நான் கண்டறிய போகிறேன் என்றுதான் அவர் ரேடிக்கல் டெமோக்ரசி, ஹியூமனிசம், ரேடிக்கல் ஹியூமனிசம் என்பது போன்ற தத்துவங்களுக்கு சென்றார். அது வேற ஒரு முறை பார்ப்போம். மற்றபடி அதில் எதுவும் அறிவியலுக்கும் பகுத்தறிவுக்கும் புறம்பான எதுவும் இருப்பதாக தெரியவில்லை. அம்பேத்கர் எடுத்து சொல்வதிலும் பகுத்தறிவுக்கும் அறிவியலுக்கும் புறம்பான எதுவும் இருப்பதாக தெரியவில்லை இந்த நூலில். ஆனால் இதற்கு பிறகு அவர் மார்க்ஸா, புத்தரா என்றெல்லாம் புத்தகங்கள் எழுதியிருக்கின்றார். அது என்னவென்று அடுத்த முறை அந்த புத்தகத்தை வாசிக்கும் பொழுது நாம் பார்ப்போம். மார்க்சியம் என்பது கம்யூனிசம் என்று அவர் எதனை கருதினார் என்பதும், அந்த கம்யூனிசம் அவர் அது போல ஒரு ஒவ்வாமை உருவாவதற்கு காரணமாக இருந்ததா இல்லையா என்பதனை எல்லாம் அப்போது நாம் பார்க்கலாம். நாம் பார்த்த வரையில் அது பகுத்தறிவுக்கும் அறிவியலுக்கும் பொருத்தமான ஒரு பாதையாக அம்பேத்கருக்கு பட்டது. இன்று நாம் அதனை நுணுகி நோக்கினோம் என்றால் நமக்கும் அது போலதான் தெரியும் என்று நான் நம்புகின்றேன் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி சொல்லி முடிக்கின்றேன். அவர் கடைசியாக ஒன்று சொன்னார். நானே எனக்கு அடைக்கலம். நமக்கு யாரும் அடைக்கலம் தரப்போவதில்லை. அதுபோல நாமும் யாருக்கும் அடைக்கலம் தந்து விட முடியாது. நாமே நமக்கு அடைக்கலம். மேசரிடம் சுத்தனோ, ஐ ஆம் மை ரெஃப்யூஜ். ஸோ இது நாம் நம்முடைய முயற்சியின் மூலம் நாம் கண்டடைய வேண்டிய விஷயங்கள் தான் என்ற பௌத்தத்தினுடைய அந்த அடிப்படையான நோக்குநிலை, அதுதான் அம்பேத்கரின் நோக்குநிலை. அதனை உட்கொள்வது என்பது நமக்கு சரியானதுதான் என்று மட்டும் சொல்லி மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லி நான் முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.